Hey guys, last 90 days la வந்து swing trade பண்ணி எப்படி வந்து almost ஒரு 7k கிட்ட நம்ம earn பண்ணனும்ன்றத இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். From the clinic to the streets, it's capturing it all. Hey guys, welcome to Maurice Vlog. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வீடியோ பார்க்க போறோம். இதுல வந்து swing trading எப்படி பண்ணலாம் அப்படினு. swing trading நான் வந்து last 90 days பண்ண profit and loss statement உங்களுக்கு காட்ட போறேன். அதுல profit இருக்கு, lossம் இருக்கு, highest profit எவ்வளவு percentage நம்ம புக் பண்ணோம் அப்படின்றது. swing trading பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல். ட்ரேடிங்ல சார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. பிரைஸ் மேலே போதா கீழே போதா ப்ராஃபிட் லாஸ் எதுவுமே கண்டுக்க தேவை. நம்ம வாங்கிட்டு கரெக்டான செட்டப்பில் நம்ம வாங்கிட்டு 3 days 30 days நம்ம ஹோல்டு பண்ணி வச்சா போதும், ப்ராஃபிட் வரும், இல்லை ஸ்டாப்ல செட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஒர்த்து. எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு கிடைச்சா அது வந்து லாபம் இல்லை, பொறுமையாக கிடைக்கும். அது மாதிரி தான் ஸ்விங் வந்து ஸ்லோவாக இருக்கும், பட் ஸ்டெடிங்க ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். லாங் டேர்மில் நல்ல நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த செட்டப்பில் நம்மளுக்கு வந்து ட்ரேட் பண்ணும்போது, ஸ்விங் பண்ணும்போது. அண்டு ஸ்விங் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துவாங்க. லாஸ்ட் 2 months எனக்கு வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் முடிச்சு. இப்போ தான் நெக்ஸ்ட் வந்து பிஜி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நிறைய ட்ராவல்லாம் இருந்துச்சு. பட் எல்லாமே தாண்டி இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணி சார்ட்லாம் பார்த்தோமா, எந்தெந்த ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்க போகிறோம், மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்களும் தெரியும், ரெட் லிஸ்ட்டு. ஸோ அதில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். அந்த ரெட் லிஸ்ட்டில் வந்து எப்பப்பெல்லாம் அந்த இடத்துல வருது மட்டும் நான் அப்போ போய் பார்த்துட்டா போதும். ஸோ அது பேசாமல் நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட வெரிஃபைடு ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். மேலே கூட பாருங்கள், தெரியுதுங்களா கைஸ், வெரிஃபைடு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, இதில் வந்து நான் 2 months தான் பிளான் பண்ணேன். பட் அதில் வெரிஃபைட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 90 days தான் காட்டுச்சு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 90 days வந்து பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் அதிலே இப்போ அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் 90 daysக்கான ட்ரேட்ஸ் அண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஒன்லி ஒரு 3 இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுவும் என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா நான் இன்ட்ராடே ஒன்று எடுத்திருப்பேன், ஃப்ரீயாக இருந்தால் நான் இன்ட்ராடே ட்ரை பண்ணியிருப்பேன். ஆர்எல்ஸ் வந்து ஸ்டாப்ல செட் ஆகிக்கலாம். அது நான் எந்தெந்த ஸ்கிரிப்ட்னு காட்டுறேன். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7k கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் 3 months ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னடா அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ என்னோட ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் நானும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ தான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு நம்பர்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து ஜாப் எல்லாமே போகும். அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங் எல்லா அமௌண்ட்லாம் கேபிட்டல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து போட முடியும். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணதில் என்ன பார்க்கணும்னா பர்சன்டேஜ் பார்க்கணும். இந்த மணி வெட்டுருங்க, பர்சன்டேஜை பாருங்கள். இங்கே பாருங்கள், 9%, 13, 7, 4. மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எய்ம் பண்ணுறது 5%. மேக்ஸிமம் அது பொட்டன்ஷியல். சில ஸ்டாக்லாம் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும், சில நல்ல இடத்துல வாங்கியிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம 10% இருக்கலாம். ஆக்சுவலி சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து 23 கூட போயிருக்கும். பட் நம்ம வந்து மேக்ஸிமம் 10 எடுத்தோன்னே வெளியில் வந்துடுறோம். ஏன்னா நம்ம வந்து அடுத்த ட்ரேட் போயிட்டே இருப்போம். ஏன்னா இந்த 10%க்கே வந்து நம்ம வந்து 30 days இல்லை 59 days அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, பொறுமை இல்லைனால தான் நமக்கு வந்து இன்ட்ராடே போகிறோம், இல்லை வந்து எஃப்என்ஓவில் போகிறோம். எஃப்என்ஓவில் போகும்போது சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம போவோம். பட் போகும்போது அது பார்த்தீங்கன்னா லாஸ் தான் வரும். பட் இதே ஸ்விங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக மூவ் ஆகும். நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். பட் அது ஸ்லோவாக காம்பவுண்டிங் மாதிரி பொறுமையாக நமக்கு வந்து பர்சன்டேஜில் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் முக்கியம். நீங்கள் எந்த செட்டப்னாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான். இப்போ இதில் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணுறேன், அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆஸ்ட்ரல், ஓகே, ஆஸ்ட்ரல் 13%, தீபக் யுனைடெட். ஸோ நான் இதில் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வியூஸ் கம்மியாக தான் போச்சு. லைக் பொட்டன்ஷியல் ஸ்டாக் யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டுருந்தேன். டாக்டர் ரெட்டி தான். ஸோ நம்ம பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான், டோன்ட் மிஸ் திஸ் பொட்டன்ஷியல் ஸ்டாக்னு போட்டுருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தால் கூட இந்நேரம் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா 6349 கிட்ட ட்ரேட் ஆயிருந்துச்சு நான் வீடியோ போடும்போது. ஓகேயா, இப்போ எவ்வளோ மூவ் ஆயிருக்கு நம்ம வந்து பார்ப்போமா. ஸோ இந்த பிரேக் அவுட் கிட்டே நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு தென் வந்து இப்போ மேலே போயிருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ 8% மூவ் ஆயிருக்கு. பட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு 7% கிட்ட நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம செட்டப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் வந்து டைம் கன்சியூமாக இருக்கும். இப்போ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட இருந்து இது போக கிட்டத்தட்ட ஒரு 70 days ஆயிருக்கு. ஸோ ஸ்விங்கில் இதுதான். இதே இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு 2 weeks முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கினோடனே மேலே டக்குன்னு பறந்துருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 5%. பட் நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது அப்போ தான் ஃப்ரெஷ் பிரேக் அவுட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்து கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகிறதுக்குள்ளே வந்து 70 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதான் ஸ்விங்கும் போது நம்ம வெயிட் பண்ணணும், ஆனால் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இந்த டாக்டர் ரெடி எடுத்துக்கோங்களேன். இதில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குல்ல, ஸோ அங்கே வச்சிருக்கோம். இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா இது மந்த்லி சார்ட்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
மந்த்லி சார்ட்டில் பிரேக் அவுட்னா இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் மாதிரி தான் இந்த ஏரியாவும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 60% கிட்ட போயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மந்த்லி இவ்வளோ இப்போ 2015 கன்சல்ட் ஆகிட்டு இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா இப்போ இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 50% மேலே போகும். இந்த பிரேக் அவுட் ஆனது இடத்துலேருந்து ஒரு 40% 50% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக போகும். ஸோ இப்போ நம்ம 10% வெளில வந்துட்டோம், ஏன்னா நம்ம ஸ்விங் பண்ணுறோம். இதே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் 6719 ஸோ ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அதோட ரிட்டர்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 1-2 வாங்கிட்டு 10% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம், அவ்வளோதான். பட் இதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும், லாங் டர்மில் மேலே போகும். பட் அதுக்குள்ளே கீழே இறங்கிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து F1 பற்றி போயிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்தோடனே மார்க்கெட்டே டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இல்லை வெளியே இருந்தால் வந்துச்சுன்னா ஃபுல்லாக டவுன் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் போயிட்டு இருக்கிறதுலே ஆல் டைம் ஹையில் போய் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஆல்வேஸ் உங்கள் செட்டப்பில் வந்தால் மட்டும் வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ ஒன்று வாங்கிடுங்க, அடுத்தது 1 மந்த் கழிச்சு டவுன் ஆச்சுன்னா அப்போ ஒன்று வாங்கலாம். அப்படி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக காம்பவுண்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தோம் கொடுத்தோம் ஃபுல் அமௌண்ட் ரைட் பிளேஸில் வாங்கலைன்னா கண்டிப்பாக பிரச்சனை. ஆக்சுவலில் வந்து 1110. ஸோ கிட்டத்தட்ட அதில் 13% எடுத்திருக்கோம் அந்த ஸ்டாக் பார்ப்போம். ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த பிளேஸ்கிட்டே நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஒரு 3 டேஸ்லேயே வந்து 7% போயிடுச்சு. பட் நான் வெயிட் பண்ணேன், ஏன்னா இதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆச்சு, எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எடுத்து நான் இங்கேயும் வந்து விடலை, ஏன்னா எனக்கு தெரியும் இது வீக்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட்டுன்ட்டு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கே போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13% புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு, திருப்பி இது மேலே போகும். பட் ஸ்விங்கில் அது என்னென்னா டைம் ஆகும். பட் இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வந்து இப்போ நிறைய கேபிட்டல் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னா இது வாங்கிட்டு மறந்துட்டீங்கன்னா ஒரு 20% போகும்போது வித்துடலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து அதை எடுத்து இன்னொன்று போடலாம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ஸ்மால் அமௌண்ட் வச்சு போகிறனால இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீடாக வரது ஆப்பர்ச்சுனிட்டி அதில் போயிட்டு இருக்கனால இதுலேருந்து ஒரு 10% வந்துச்சா வெளியில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் கிடைச்சிச்சுன்னா வெளில வந்துட்டு அதில் போயிட்டு ஒரு 5%-கோ 10%-கோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் IRPலாம் ஒரு 10% வந்திருக்கு. நம்ம ஃபுல்லாக அதிகமான பர்சன்டேஜ் பார்க்கணும். இப்போ 5% பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் வந்து 5% வந்துருக்கு. அது பார்ப்போம். ஸோ அப்போலோ டயரும் இதுதான். ஸோ அப்போலோ டயரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ரெண்ட் லைன் பிரேக் வந்து நம்ம இங்கேருந்து வாங்கணும், இங்கேருந்து மேலே போச்சு. ஸோ இது இந்த ஸ்பீடாக போதில் மேலே ஒரு 5% வந்துச்சா கவர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆயிடலாம். நம்மளுக்கு வந்து இல்லை மேலே போகும் வெயிட் பண்ணால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் மேலே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கா, இப்போ இந்த இடத்துல கிராஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பி இப்படி நல்லா இறங்கிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல செல்லர்ஸ் இருக்கான்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி ஆகிறோமா, இங்கே என்ட்ரி ஆனால் ஒரு 5%-ஓ இல்லை 7%-ஓ புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஸோ மேலே போகும் வெயிட் பண்ணியிருந்தா திருப்பி லாஸ்ட்டில் தான் வரும். திருப்பி இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை அடுத்து டவுன்ஃபால் கூட ஆகலாம். ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு செட்டப்பில் ப்ராஃபிட்டபிள் செட்டப் இருக்கணும், அதில் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்து புக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது நான் வாங்கிட்ட பிறகு எவ்வளோ போயிருக்குன்னா இந்த ஃபினிஷிங் ஹேண்டில் தான் என்ட்ரி எடுத்திருப்பேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு 9% போயிருக்கு. பட் மேபி நான் வந்து இந்த ரேஞ்சில் எங்கன்னா எடுத்துகிட்டு 5% வந்தோடனே எக்ஸிட் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான பர்சன்டேஜ் இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு செட்டப் போயிட்டு இருக்கும்போது அது வந்து வாங்கியிருப்போம் நல்லா போதுன்ட்டு. பட் நெக்ஸ்ட் டேயில் அது கேண்டில் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இல்லை இது செட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருப்போம். அதனால இது 1% ப்ராஃபிட்டு, இது ஆல்மோஸ்ட் 1%. ஸோ இதில் வந்து வெறும் டேக்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்போம், ப்ராஃபிட் இல்லை பெருசாக இல்லை. 50ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வந்து ப்ரோக்கரேஜும் டேக்ஸும் சேர்த்து போயிடும். ஸோ இதில் 10% தான், 10 rupees தான் ப்ராஃபிட். ஸோ நிறைய கேபிட்டல் வச்சு ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னா பை வழியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் 5K 4K 12 4 8 ஒரு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 10க்குள்ளே தான், அரௌண்ட் 10 or 10க்குள்ளே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டு மல்டிபிள் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அப்போ தான் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தரோட கேபிட்டல் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஓவரால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக அதான் முக்கியம். இன்ட்ராடே பண்ணி லாஸ் ஆயிருக்கு. பட் வந்து இங்கே பார்த்தீங்களா ஸ்விங் ட்ரேடிங்கில் 7% லாஸ். இது ஏன்னா வந்து நான் வெயிட் பண்ணேன் கீழே போகிற வரைக்கும், நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்க வரைக்கும். பட் கேப் டவுனில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கோட்டக் பேங்க் வந்து நான் எக்ஸிட் வந்துட்டேன். அதை தாண்டி வெயிட் பண்ணியிருந்தால் மேலே போயிருக்கலாம். பட் நம்மளுக்கு தேவை ஸ்டாப் லாஸ் ஹிட் வச்சா வெளியில் வந்துடணும். கோட்டக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து என்ட்ரி ஆகணும், நல்ல க்ரீன் கேண்டில் தானே. ஸோ நான் நினச்சேன் மேலே போகணுன்ட்டு. பட் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு நம்மளுக்கு. பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது கீழே போயிட்டு திருப்பி மேலே வர்றதுக்கு டைம் ஆகும். பட் இதில் ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. பட் எவ்வளோ டேஸ் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். பட் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் நம்மள்ட்ட. ஸோ அதில் போட்டு நம்ம கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுலேயே இருக்கக்கூடாது, மேலே வரும்ன்ட்டு. ஸோ இப்போ வாட் இஃப் இது கீழே போச்சுன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 10% லாஸ் ஆகிருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு.
ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் இதுதான் ஓரளவுக்கு எல்லாமே டீசெண்டாக இருக்கும். ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 5% 7% ஸ்லோவாக இருக்கும். பட் நம்ம இருக்கிற கேபிட்டலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7Kன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான், நல்ல பர்சன்டேஜ். ஆக்சுவலி அதான் முக்கியம். பர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ கேபிட்டல்னாலும் அதான் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம எடுத்ததில் இவ்வளோ ட்ரேட்ஸில் 3 ட்ரேட் தான் வந்து லாஸ்ட்டில் போச்சு. அது மற்ற ட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மேட்ரே இல்லை. ஸோ அதான் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அது இன்னும் ரிட்டர்ன் நல்லாயிருக்கும். கைஸ், நீங்களும் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, என்னால் சார்ட் அனலைஸ் பண்ண முடியல, இந்த இண்டிவிஜுவலாக போய்ட்டு எப்படி சார்ட்டில் வரையிறது அப்படிலாம் தெரியலையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்கப்புறம் வர ட்ரேட்ஸ்லாம் எதை எடுக்கலான்னு அந்த ட்ரேடோட சார்ட்டும் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட்டு, ஸோ ஸ்டாப் லாஸ் இது அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் இல்லை கைஸ். ஸோ அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் வந்து இண்டிவிஜுவல் ரிஸ்கோட வர போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees வந்து ஜாயினிங் ஃபீ இருக்கும். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 months. ஸோ இந்த 3 monthsல நம்ம வந்து நிறைய எடுத்துருக்கோம். அதில் 3 லாஸ் தான், மற்ற எல்லாமே ப்ராஃபிட்டபிள். ஸோ ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸும் அப்பப்போ மேக் பண்ணிட்டு தான் இருக்கும். லாஸ்ட் 2 weeks வந்து 5% மேலே போயிருக்கு. ஸோ வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13% ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். திருப்பி சொல்கிறாங்க, செபி ரெஜிஸ்டர்டில் இண்டிவிஜுவல் ரிஸ்க் கூட தான் வர போறீங்க. நோ ரீஃபண்ட், 3 months தான் வேலிடிட்டி. என்ட்ரி ஃபீ 1000 rupees. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடோ இல்லை UPI ஐடியோ வச்சு நீங்கள் பே பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சுடுங்க. உங்கள் நேமு, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட், இது 4த்தையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்ருங்க. நான் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் குரூப்பில் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அதுலேருந்து 3 month வேலிடிட்டி. நீங்கள் பே ஆல்ரெடி பண்ணிட்டீங்கனாலும் நான் உங்களுக்கு லேட்டாக ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3 month வேலிடிட்டி எப்போனா நான் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 3 months வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து ஜாயின் பண்ண உடனே 2 daysல என்ன ப்ரோ ஸ்டாக் போடல, ஒன்றுமே இல்லை, என்ன ப்ரோ கீழே போகுது, என்ன ப்ரோ ரிட்டனே இல்லை, ப்ரோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ, அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வரதா தான் இண்டிவிஜுவல் ரிஸ்க் தான் வரீங்க. மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படின்னு தான். ஏன் 1000 வந்து ஜாயினிங் ஃபீன்னு சொல்கிறேன்னா, என்னோட ஒர்க் இருக்குது அதில் நிறைய. ஏன்னா நான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சார்ட் வரையணும், வரைஞ்சிட்டு அதை வந்து எப்போ என்ட்ரி எடுக்கலாம், எல்லாமே ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்தவங்கலாம் இல்லாமல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுறோம். அதில் நானும் டைம் கொடுக்குறேன். இன்னொன்று உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அதை பார்க்க போகிறீங்க, எடுக்கலாமா வேணாமான்னு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு அது கரெக்டாக தோணுச்சுன்னா நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ வந்து ஒர்க்கு எனக்கு அதிகமாக இருக்குனாலும் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணனால நான் அந்த ஃபீ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தென் வந்து எவ்வளோ ஸ்டெப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட சார்ட் வந்துட்டு நீங்களே வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாருன்னா அவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்லேயும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.